ஹலோ, வெல்கம் டு மை சேனல் டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நம்ம விளாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணணுன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததுனாக்கா சேஃப்டி, அதனால ஹெல்மெட் போடுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு ஆள் போனாலும் சரி, ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போட்டது இல்லாமல் ஹெல்மெட் லாக்கை போடுங்க. ஆக்சுவலாக கீழே வந்து ஹெல்மெட் உரின்னு போகாது, தலையிலே இருக்கும். ஹெல்மெட் லாக்கு பண்ணால் கீழே ஊந்தோடனே ஹெல்மெட் கீழே ஊந்துடும். அப்புறம் பாட்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன் பேச போகாதீங்க, பாட்டும் கேட்டு போகாதீங்க. அப்படி ஃபோன் பேசணுமா அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ஓரமாக லெஃப்ட் அடி நிறுத்திட்டு பேசிட்டு போவாங்க. நீங்கள் மட்டும் அப்படியே பேசிட்டு போவாங்க. ஆக்சிடென்ட் வந்து நிறையா நடக்கும். அப்புறம் ரெண்டு வண்டியை பக்கத்தில் இப்போ பேசினே போகக்கூடாது. அது பின்னாடி வரணும் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் பேசினே போவீங்க, பின்னாடி வந்து ஆன் அடிப்பாங்க. நீங்கள் உடனே இப்படி லெஃப்ட் அடிக்கணுன்னா ரெண்டு பேரை முட்டிங்கன்னு கீழே தான் கிடப்பீங்க. கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. அதேமாதிரி உங்கள் லைனில் வண்டி ஓட்டுங்க. இதுமாதிரி ரோடு இருக்குதுன்னா ரைட் நடுவில் வெள்ளை கூட இருக்கும், நீங்கள் அதை தாண்டி போகவே கூடாது. உங்களோட லைன் இப்போ கட்ட போனீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. நீங்கள் அதை தாண்டி போக பார்த்தா ஏதோ இப்போ நீங்கள் ஓட்ட பண்ணுறீங்கனாக்கா சைடு மிரர் பாருங்க, பின்னாடி வண்டி வருதுன்னா அப்புறம் இண்டிகேட்டர் போடுங்க, அப்புறம் லைட்டு பாஸ் கொடுங்க, ஹார்ன் பண்ணி ஏறுங்க. இதான் ப்ரொசீஜர். நீங்கள் மட்டும் அப்படியே இப்படி பார்த்து வளையுதுன்னா வளையக்கூடாது. ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக நடக்கும். கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. பாருங்க, அதே மாதிரி இந்த லெஃப்டாக கொஞ்சம் இப்படி தான் போகணும். அந்த நடுமத்தில் அப்போலாம் போகக்கூடாது. நம்மளோட லைன் இது தான். அதே மாதிரி ஹைவேல வந்து தனியாக வெள்ளைக்கூடம் இருக்கும், அதுவும் கேப் இருக்கும். நம்ம அந்த வெள்ளைக்கூடம் தான் போய் ஆகணும். இந்த பக்கமே நம்ம வரக்கூடாது. ஓவர்டேக் பண்ணுற தான் இந்த பக்கம் வரணும். அதே மாதிரி ஹைவேல வந்து இந்தமாதிரி ரெண்டு இருக்கும். 4 வச்சானாக்கா ஒரு சைடு வந்து இந்தமாதிரி ரெண்டு இருக்கும், அந்த சைடு 2 இருக்கும். இதில் வந்து எவ்வி கிலோ இப்போ நேராக பரியாக போனாக்கா இது இந்த லைன் தான் போகணும். இந்த லைன் தான் போகணும். அண்ணன் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த லைனு வந்து இந்த கட்டை ஓட்டாக்கு பிற அந்த ஃப்ரீயாக இருக்கணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பண்ணால் அந்த விட நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம அந்த சைடு வந்து ஸ்லோவெல்லாம் போகக்கூடாது. பைக் அந்த பக்கம் போகாது. ஓவர்டேக் பண்ணணும்னா பைக் அந்த பக்கம் போகணும். அது வரைக்கும் இந்த வெள்ளைக்கோடு பைபாஸ் வந்து வெள்ளைக்கோடு இருக்கும். அந்த வெள்ளைக்கோடுக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. அந்த வெள்ளைக்கோடு முடிதா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரலாம். சைடு மிரரை கன்ஃபார்மாக இருக்குன்னா அதை பார்த்துட்டு பின்னாடி வண்டி வருதுன்னு பார்த்துட்டு இண்டிகேட்டர் போடணும். ஒரு டேர்னிங் வழியே போகிறோன்னா ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி நம்ம வந்து இண்டிகேட்டர் போடணும். என்ன வரையா? ஓகே.
நான் பிரேக் அடிக்க பார்த்தா இந்த பின்னாடி இது பாரு, இதில் வந்து இடிச்சிக்க போறீங்க என்ன பிடிச்சிங்க. ஆமாம், அது ஏற்ற முன்னாடி சொல்லத்துக்கு வந்துட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது. அது உள்ள ஹெல்மெட் உள்ள காற்று போகிறது வாசம் வந்து செட்டிங்க. ஐயா இல்லை, நான் கம்மி நைட்டு வரைக்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயினுக்கிறேன். ஆமாம், கொத்தமல்லி ரத்தம் போகணும். தெரியுமா கொத்தமல்லி ரத்தம்? கொத்தமல்லி ரத்தம் தெரியுமா? கொத்தமல்லி ரத்தம் திருண்டா கோயில் திருப்போணம் மதுரைப்பட்டு அந்த சைடு போகணும். இல்லைண்ணா காட்டடிக்குப்பா, நீங்கள் காட்டடிக்குப்பா, வயதா ஒரு பக்கரி பண்ண செல்லிப்பட்டு அப்படி போய் சின்ன பசங்க வெளியே போகணும். நீங்கள் லிங்காட்டி பாளையம் போகணுமா? அங்கே ஹோட்டல் நின்றுட்டு கட்ட மூடி அப்படிங்கிற கடை தந்து வச்சிருக்கோம். பாருங்க ஸ்கூல் பசங்க வண்டி லைசன்ஸே இல்லை, அப்புறம் வண்டி ஓடுங்க. இது லைன்லாம் ஃபைனை போடணும். வண்டியா இப்போ மாதிரி இல்லை, அப்போலாம் கத்தவங்க மேலே தான் இருக்கும். வயசு என்ன ஆகுது, 2 பேரும் ஸ்கூலு வண்டி போகிறாங்க. இதெல்லாம் இந்த வண்டியில் பிடிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் போட்டு வரும் மாதிரி அதான் பிடிப்பாங்களே இந்த போலீஸ்காரங்க.
இப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும். இந்த காட்டுறாங்க இன்னும் ஒரு 200 மீட்டர் லெஃப்ட் வந்து போகும். அங்கே ஸ்கூல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கூல் நம்ம போகும். இப்போ இவன் ஸ்கூல் தான் படிக்கிறான். ஆனால் வந்து ஒரு ரைட்டு வரையினா இண்டிகேட்டர் போனல அப்படியே வளையிறது. அந்த ஸ்கூலுக்கு தான் 2 பசங்க பண்ணுங்க வருது. இந்த பையனுங்க ஸ்கூல் இல்லை, வயசு இல்லை, வண்டி ஓட்டி போகிறான். அந்த பெத்தவங்க மேலே வந்து வை போடணும். அவங்களே வண்டி ஓட்டி சொல்லி கூட பண்ணிக்கலாம். அவனும் லைசன்ஸ் இருக்குதா, யாரும் மோதிட்டேன், யார் பதில் சொல்கிறது? அண்ணன் ஒரு நாள் வந்து சாப்பாடு இங்கே மணி ஆயிடுச்சுங்க. இந்த 9 ஆயிடுத்து மணி 9 ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறது 9 நினைக்கிறேன். ஹோட்டல் இங்கே இல்லை போகுது, இங்கே எல்லாம் மூடிட்டாங்க போகுது. லிங்காரெட்டிப்பாளையம் வந்து அங்கே வாங்கிக்கின்னு அங்கேருந்து நடந்து வரணும் போகுது. அப்புறம் வந்து நல்ல ஏஜ்னு வந்து கரெக்டாக இங்கே பெடல் பண்ணிக்கலாம். இங்கே இல்லை, இங்கே ஓடலை பேசிக்கினே 3 பேரும் போகிறாங்க. என்ன தான் வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியலங்க. நாங்கள் தான் சொல்லின்னு வரோம் 2 பேராக பேசின்னு பார்க்கக்கூடாது. பேசுகிற மாதிரி தான் லெஃப்ட் நிறுத்திட்டு பேசணும்னு சொல்லிட்டு பைட் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அதான் அங்கே 4 மூணு இருந்ததுல அங்கே ஒரு பஸ்ஸுங்க இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸுங்க இருந்து போகிறேன். அந்த இடத்தான் கரெக்டாக விட்டேன். ஓகேப்பா சூப்பராக வண்டி ஓட்டுறப்பா, லெஃப்ட் சைடே போகிறேன். இல்லை நான் அப்படி தானே போனேன், 2 வீலர் அப்படி தானே போகணும்னு சொல்லி ஓகேப்பா அப்படி தான் போகணும், நடு ரோட்டில் போவாங்க, நீ கரெக்டாக போட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரைவர் சொன்னார். அந்த அண்ணன் தான். அதேமாரி டேர்னிங்கில் வளையிற இல்லைங்க. இப்போ நம்ம வளைய பார்த்து அந்தாண்ட கார்னிங்க நம்ம போகக்கூடாது. நம்மளோட காரணம் லெஃப்ட் எதுவோ அந்த காரணம் தான் போய் ஏறணும். யாரும் வரலன்னு சொல்லிட்டு ஏறக்கூடாது. யாரும் வராங்களோ வரலையோ நம்ம வந்து நம்ம வழியில் தான் வரணும். நம்ம ஏற்கனவே வேற ஒரு வண்டி ஓட்டினேன், மாமா வண்டி ஓட்டினேன். அப்போ வந்து இதேமாரி திருநாகலை பார்த்து அங்கே ஒரு கம்பெனி ஒன்று விப்ரோ கம்பெனி, அந்த ஐநா கோயில் அங்கே மலையை பார்த்து அந்த ரைட்டு ஓட்ட அப்படி வளைஞ்சோம். இல்லை நம்ம யாரும் வரல, அப்படி இல்லை யாரும் வரலனால நம்ம லெஃப்ட்டு தட்டை வளைக்கணும், இதை வளைக்கணும். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி பழக்கம் போயிட்டா, அதனால் நம்ம அதை லெஃப்ட் சைடு நம்ம போய் பழக்கம் போயிட்டோம். இது கண்டிப்பாக டேர்னிங்கில் குறுக்கில் ரோடு வருதுன்னா ஒரு ஹார்ன் அடிங்க. அப்புறம் குறுக்கில் வண்டி வந்து நிற்பாங்க. அதேமாதிரி அவங்களும் ஹார்ன் அடிக்கணும். அது சில பேர் அடிக்க மாட்டாங்க, எல்லாருமே அடிப்பாங்க, ரூல்ஸ் கடைப்பிடிப்பாங்க. நம்ம இந்த நாள் ரைடர் மட்டும் அதை கடிக்க முடியும். ரைடு வேறு ஸ்டண்டிங்கில் ரேசிங் பண்ணுறாங்க, அது வேறுங்க. ரைடிங்கு ட்ராவலிங்கும் ஒன்று. அங்கே பாருங்க அக்கா கீரிப்புள்ள பாருங்கள், கீரிப்புள்ள இது தாங்க இருக்குது. அது காக்காவை பார்த்து பயந்து ஓடிட்டு ஓடிட்டு
அருள்மிகு அருணாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி 3 பேர் போடுங்க. அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி பண்ணி போடுங்க. அருள்மிகு அருணாண்டேஸ்வரி போடுங்க. அகிலாண்டேஸ்வரி போடுங்க. அதானே ஃபோன் பேசினே வண்டி ஓட்டும் போய் விளையாடுறாங்க. ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில. திடீர்னு லெஃப்ட் சைடு வண்டி வேகமாக வந்துச்சு, நான் என்ன பண்ணுறது? நம்ம சொல்லணும் வரோம் ஃபோன் பேசின வண்டி ஓட்டு வரக்கூடாதுன்னு, மறுபடியும் அதே மாதிரி தான் வராங்க. அப்புறம் சாரி பண்ணுவாங்க. ஓகே, மூக்கில் ஒரு குத்துட்டு சாரி சொன்னா விட்டுருவேன். நேரில் மீட்டு எடுத்துக்கணும் தண்ணிக்கு. அந்த இடத்துல கரெக்டாக கட்டையை போட்டுருந்தாங்க. இந்த செடி இருக்குதுல்ல, இந்த செடியோட நேரில் தான் நினச்சிருந்தாங்க. அது கடைசியில் பார்த்தாக்கா கட்டை போடுது. பூஞ்சி வந்து பார்த்தா கல் தான் ஏற்றிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா கட்டை இருக்குது. என்ன பண்ணுறது? அதுதான் பூமி வந்து ஃபுல்லாக நொறுக்கிட்டு கேட்டுங்க. நான் கட்டி இப்போ ஓட்டிக்கிறேன். அதை மாற்றணும். அது 1500 ஆகும். இந்த கேஸை மட்டும் ஒரு 200 வரும். அதை மட்டும் விட்டால் கரெக்ட் ஆகிடும். ஏற்கனவே பின்னாடி இருக்கிற ஸ்பாட்டை வந்து ஸ்பாட் வந்து அந்த கேர் வந்து இதோட ரெண்டாக பந்துச்சு. கீழே பந்துச்சு, மேலே கேஸ் வச்சுக்கிச்சு.
மட்டும் மேடம் இண்டிகேட்டர் போட்டாச்சு, ரைட் பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் வரல. ஹார்ன் அடிக்கணும், அப்புறம் ரைட் சைடு பார்த்தோமா, அப்புறம் ஒன்று லெஃப்ட் சைடு பார்க்கணும். அப்படியே கொஞ்சம் வந்து கரெக்டாக லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும். போட்டால் தான் அப்படியே ஏறணும். இதுதாங்க ப்ரொசீஜர். நம்ம மாதிரி அப்படியே ஏறக்கூடாது. ஏறனா விபத்து அதிகமாக நடக்கும். எங்கே செவனேன்னு போயிருப்பாங்க, அவங்க மேலே கொண்டு கொடுத்து வண்டி என்ன ஆனால் போதும், கையோ காலையில் வண்டி என்ன பண்ணுவீங்க? நம்ம டெய்லி இந்த பக்கம் தாங்க போகிறோம். கம்பெனி ஒர்க் முடிச்சுட்டோம். டெய்லி ஒர்க்குன்னா நைட்டு ஒர்க்கு. போனேன்னா ஒரு ரோட்டில் நான் ஒரு கீழே போனேன், கீழே போயிருந்தேன். ஹாய் 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 ஹாய். ரோட்டில் உட்காந்துருக்காங்க, இன்னுக்கு ரோட்டில் எலியர் மிஷின் நடக்குது. பொண்ணுக்கு ஃபோன் பேசினே வண்டி ஓட்டுறாங்க. திருத்தவே முடியாதுங்க. நம்ம நாட்டு மக்கள் ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. கிட்ட அந்த மாதிரி சின்னதாக தெரியும். எவ்வளோ பெருசு அது, இன்னும் கொஞ்சம் இப்படி வர சின்னதாக தெரியும் உங்களுக்கு. இங்கே 4 ஸ்பீட் பிரேக். ஸ்பீட் பிரேக்.
என்ன ஒரு போட்டதா குச்சிங்கய்யா எங்கேயே போயிடுங்க. எங்கே ஊடு இங்கே தான் இருக்குது. நெகேணத்தில் இது உள்ளே தான் ஊடு இருக்குது.